வணக்கம் நண்பர்களே. ஒரு முட்டா பீஸு மொரட்டு பீஸ் ஒன்று நம்ம சிக்கிருக்கு. அவன் யார் அப்படின்னா அந்த செல்லம் அப்படின்னு சொல்லுவான்ல பிரகாஷ்ராஜ். அவன் என்ன பண்ணான்? அவன் என்னென்னமோ பண்ணிட்டான், என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. ம் ஒரு 2 நிமிஷம் வீடியோ இல்லை 3 நிமிஷம் வீடியோ தான் அது. ஒரு சின்ன ஒரு விளக்கம். இது நம்ம சினிமா பற்றி நம்ம பேசுறதுல எப்போவும். ஆனால் வாண்டடாக வந்து ஒருத்தன் வண்டியில் ஏறி இருக்கான். பிரகாஷ்ராஜ் அப்படின்னு ஒருத்தன். நேற்று அதாவது ஜூன் 2ஆம் தேதி கலைஞர் புகைப்பட கண்காட்சி அதை போய் பார்க்க போயிருக்காரு, பார்வையிட போயிருக்காரு. சரி, பார்த்தவர் வந்து அங்கே பேசணும் வைக்கிறதெல்லாம் ரைட்டு தான், ஓகே. 4 வாரத்தை நல்லா பேசுவார்னு சரியாக பேசி வரணும்ல. அதை விட்டு அவர் பேசியிருக்காரு. அங்கே போய் கருணாநிதி இருந்தால் இன்னைக்கு மாதிரி யாரும் வாலாட்ட முடியாது அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ இன்னைக்கு வாலாட்டிக்கிருக்காங்களா? யார் வாலாட்டுறா? அப்போ ஸ்டாலின் வந்து அதை கண்டிக்கலையா? ஸ்டாலினால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? கருணாநிதி இருந்தால் யாரும் வாலாட்ட முடியாது அப்படின்னா யார் வாலாட்டுறது? அப்போ வாலாட்ட விட்டுட்டாரா ஸ்டாலின்? அதை பிரகாஷ்ராஜ்னு சொல்லணும். அதுபோல் இன்னொன்று சொல்லியிருக்காரு, 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் கருணாநிதி அப்படின்னு இருக்காரு. 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 91-96 ஆட்சியில். அதுக்காக தான் இந்த ஓசி சோறு வீரமணி இருக்காருல்ல, அப்போ இங்கே இருந்தார், நம்ம டீமில் இருந்தார். அப்போ சோறு நம்ம போட்டுக்கிருந்தோம். இப்போ திமுக போட்டுக்கிருக்கு ஒரு 10-15 வருஷமா. அப்போ சோறு நம்ம தான் போட்டுக்கிருந்தோம். அப்போது அவர் ஒரு பட்டம் கொடுத்தாரு, சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு. அதை இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பட்டத்தை கொடுத்தவர் வீரமணி தான். அது வந்து 69% இடஒதுக்கீடு கொடுத்ததுக்காக தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அந்த வீரமணி ஓய்சோர் வீரமணி கொடுத்தது. அது முதல்ல பிரகாஷ்ராஜுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இல்லை அண்ணன் சேகர் பாபு இங்கேருந்து போனவர் தான், அவரும் நம்மகிட்ட இருந்து போனவர், ஏடிஎம்கிலேருந்து போனவர் தான். அவரால் எடுத்து சொல்லியிருக்கணும், அப்பா நான்லாம் அப்போ ஏடிஎம்கிலேருந்து எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க அந்த இடஒதுக்கீடை அப்படின்னு சேகர் பாபு சொல்லியிருக்கணும். அவரும் சொல்லாம விட்டார். சரி, ஓகே, அதையாவது சரியாக விட்டு அதை விடுங்க. அப்புறம் ஜாதி அரசியலை ஒழித்தவர் கருணாநிதி அப்படின்னு சொன்னார். எனக்கு இருக்கிற உச்சபட்ச காமெடி அதுதான். ஜாதி அரசியலை ஒழித்தவர் கருணாநிதி அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு குபேர சிரிப்பு வந்துருச்சு. 91-96 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, 96-2001 திமுக ஆட்சி, 96-2001 தான் திமுக ஆட்சியில் கடைசி பெரும்பான்மை நடந்த திமுக ஆட்சி. 2001 எலெக்ஷன் வருது. திமுக கூட்டணியில் யார் போட்டிடுறான்னு பார்த்தா இன்றைய அமைச்சர் கண்ணப்பன் யாதவ். அவர் யாதவர்களை வச்சு ஒரு கட்சி நடத்தார், மக்கள் தமிழ் தேசம் அப்படின்னு கட்சி நடத்தினார். அப்புறம் நம்ம கிருஷ்ணசாமி அண்ணன், நம்ம திருமாவளவன் அண்ணன், முதல்ல தேர்தல் அரசியலுக்கு திருமாவளவன் அண்ணன் வராரு. அதுக்கு முன்னாடி சட்டமன்ற எலெக்ஷனில் அவர் போட்டியிடலன்னு நினைக்கிறேன். முதலாக 2001 ஜாதி அரசியல் பண்ண விட்டது கருணாநிதி அவர்கள். அது போக வேற யார் ஜாதி கட்சி ஊரில் வச்சுருந்தாங்களோ லெட்டர் படி கட்சிலாம் எல்லாரையும் கூட்டணி சேர்த்துட்டு தான் 2001 எலெக்ஷன்னாரு. அவரோட தோல்விக்கு முழு காரணமே அதுதான். மெயின் விஷயம் என்னன்னா, இந்த கொங்கு பெல்ட் உருவாச்சு பார்த்தீங்களா? கொங்கு வந்து ஏடிஎம்கே பெல்ட் அப்படின்னு அதை உருவாக்கி கொடுத்ததுக்கு காரணமே இந்த ஜாதி கூட்டணி வச்சதுனால தான் மொத்தமாக கொங்கு பெல்ட் அப்படியே வந்து ஏடிஎம்கே போயிடுச்சு 2001 எலெக்ஷனில். இதெல்லாம் பிரகாஷ்ராஜுக்கு தெரியுமான்னு தெரியல. அதுக்கு பிறகு 2006 எலெக்ஷன்லையும் அவர் ஒன்றும் ரொம்பலாம் இது பண்ணல. 92 சீட்டு 91 சீட்டு தான் திமுக பெற்றது. காங்கிரஸ் 35 சீட்டு இருந்துச்சு. அதை அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கூட கொடுக்காம அதை சும்மா அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு வெளியிலிருந்து ஆதரவு அதை மட்டும் வாங்கிக்கிட்டு இவங்க ஆட்சி நடத்தினார் கருணாநிதி. 2011 மீண்டும் அம்மா வந்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தார். ஸோ பிரகாஷ்ராஜ் இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கணும். வந்துட்டீங்க, ஜாலரா அடிக்க போறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். நல்லாட்சி நடத்தாருலாம் சொல்றாரு பக்கத்தில் உட்காந்துட்டு சேகர் பாபு, நீங்கள் சொல்றீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் என்னன்ற அட்லீஸ்ட் ஒரு இதாவது போட்டு வரணும்ல, லிஸ்டாவது இது செஞ்சிருக்காரு கருணாநிதி அப்படின்னு. அதெல்லாம் அதெல்லாம் படிக்காம இருக்கீங்க போல. இது போக உங்களை பற்றி தமிழ்நாடு ஜனங்களுக்கு இன்னொரு 2 விஷயம் சொல்லணும். நீ எவ்வளோ பெரிய வீரன் சூரன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இப்போ சமீபத்தோட திருமாவளவன் அண்ணனோட பிசிகா மாநாட்டில் போய் பேசியிருக்கீங்க. இப்போ சமீப காலமாக சுற்றுறீங்க. நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் அப்படின்னா, 2019 எலெக்ஷனில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் போட்டியிடுற பிரகாஷ்ராஜ், இதே பிரகாஷ்ராஜ் நீ தான்ப்பா 2019 தேர்தலில் போட்டியிட்ட. எவ்வளோ ஓட்டு வாங்கினேன்? 28,000 சில்லற ஓட்டு வாங்கினேன். அங்கே ஜெயிச்சது யாரு? பிஜேபி பிசி மோகன். எவ்வளோ ஓட்டு? 6 லட்சம் ஓட்டு. 2வது இடம் காங்கிரஸ் ரிஸ்வான் 5 லட்சம் ஓட்டு. நீ வெறும் 28,000 ஓட்டு. நீலாம் இவ்வளோ பேச்சு பேசலாமா? இவ்வளோ வாய் பேசலாமா? இவ்வளவு பிசி மோகன் ஹாட்ரிக் வெற்றி 3வது தடவை ஜெயிச்சிருக்காரு அந்த தொகுதியில். 3வது தடவை நிற்கிற ஒருத்தர் எம்பி அவர் நிற்கிறாரு,
அந்த எதிர்ப்பு ஓட்டை கூட உன்னால் அறுவடை பண்ண முடியல. வெறும் 28,000 ஓட்டு வாங்கிட்டு நீ வந்து இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. நான் நினச்சேன் இப்போ ஒரு முரட்டு பீஸு முட்டா பீஸு மாட்டுக்கீச்சு அப்படின்னு நினச்சிக்கிறேன். பிரகாஷ்ராஜ் இப்படி பேட்டி கொடுக்கும். என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அது போக என்ன பண்ண, அடுத்து என்ன பண்ண, உனக்கு பதவி மேலே பதவி ஆசை ரொம்ப வந்துருச்சு. இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும், இப்படிலாம் பண்ண மாட்டான். 2021 வந்து என்ன பண்ணிட்டேன், 2019 பெங்களூரில் உன்னை அனுப்பி விட்டாங்க, நல்லா அடிச்சு அனுப்பி விட்டாங்க. 2021 MAA, அதாவது தெலுங்குல வந்து மூவி ஆக்டர்ஸ் அசோசியேஷன், அதில் வந்து போட்டிடுற தலைவருக்கு எதிர்த்து போட்டிடுற கிருஷ்ணா மஞ்சு. நீ எதுக்கு அங்கே போய் போட்டிடுற? நீ கன்னடர் தானே, நீ ப்ரௌட் ஆஃப் கன்னடியன், அந்த கன்னடியன் தானே நீ எதுக்கு போய் தெலுங்குல போய் அந்த எலெக்ஷனில் போட்டிடுற? நடிகர் சங்க தேர்தலில் தலைவருக்கு போட்டிடுற. அப்போ உனக்கு வந்து ஒரு திமிரு. என்கிட்டாவது போய் எதையாவது சொல்லுவோம் அப்படின்னு அங்கே போய் அப்புறம் சொல்லிட்டேன். அங்கே போய் தோத்த உடனே காரணம் சொல்லிட்டேன். இங்கே வந்து ஊரை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க, என்னை பெங்களூர் சேர்ந்தவன் கன்னடம் சொல்லி பிரச்சாரம் பண்ணி என்னை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீ வாட்டுக்கு அப்படியே ஒரு காலில் உதவி விட்டு போயிட்டேன். என்னப்பா நீ ஒரு கொஞ்சமாவது ஒரு அறிவு வேணாமா? முதல்ல நீ என்ன பண்ற, பெங்களூர்ல நின்று ஒரு 2 லட்சம் ஓட்டு வாங்க பார்ப்போம் உன் ஊர்ல. முடியுமானால நீ இப்போதான் போய் நீ வருங்காலத்தை திமுக பிரச்சாரம் பண்ணி இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு பிரச்சாரம் பண்ணி இவங்கெல்லாம் ஜெயிக்க போறாங்களா? உள்ளூர்ல விலை போகாத மாடு வெளியூர்ல விலை போக போகுதா? முதல்ல அதை யோசிச்சுக்கோ. மிஸ்டர் பிரகாஷ்ராஜ், மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் தேவையில்லாமல் வாயை கொடுத்து புண்ணாய்க்கிறாதீங்க. அவனோட வரலாறு கேட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்குலாம் சிரிப்பாக இருக்கும். பெங்களூர்லேருந்து இங்கே வரும்போது ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட், மேடை நாடக நடிகன், இவ்வளோதான் இங்கே வரும்போது வந்தேன். யோசித்தேன் என்னடா பண்ணலாம் அப்படின்னா, சோத்துக்கு வழி என்ன அப்படின்னா, யாருன்னே சொல்லாமல் ஒரு பெரிய பிகப் பண்ணி நான் அப்படி இப்படின்னு சொல்லி நடிகை டிஸ்கோ சாந்தியோட தங்கச்சி லலிதா குமாரி இருக்காங்கல்ல, பழைய நடிகர் ரஞ்சன் பொண்ணு, மிக பிரபலமான டிஸ்கோ சாந்தியோட தங்கச்சியை எப்படியோ காதல் வலையில் வீழ்த்தி கல்யாணம் பண்ணிட்டேன். சரி, அந்த அம்மாவோட குடும்பம் நடத்தினியா, கரெக்டாக பண்ணிட்டியா? அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு கடைசி நல்லா செட்டில் ஆன உடனே அந்த அம்மாவை கழட்டி விட்டு நீ 3வது கல்யாணம் பண்ண ஒரு அம்மாவை, அந்த அம்மா 2வது கல்யாணம், நீ 2வது புருஷன், உனக்கு அது 3வது கொண்டாட்டி. நீ அப்படி இருக்க, நீ வந்து இங்கே ஊரை திருத்த வந்திருக்க. என்னப்பா நீ பிரகாஷ்ராஜ், வந்த வேலை வந்தம்மா நடிச்சம்மா அதை கூட நீ ஒழுங்காக செய்யறது இல்லை சொல்கிறாங்க. கேட்டால் ஃபீல்டில் வந்து கதை கதையாக சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.